ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு மாதத்திலும் ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், 7.5 சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பை எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலனும் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும் போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்து உங்களுக்கு சில யோகங்கள், பாகியங்களை கொடுத்திருந்தாலும் இப்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் சூரியன், அதாவது உங்களுக்கு 12க்கு அதிபதி, விரையாதிபதியாக சொல்லக்கூடிய அயல்நாட்டு படிப்பு, அதாவது வெளியுறவு தொடர்பு, வெளிநாட்டில இருந்து வர நல்ல விஷயங்கள், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அதிக வலு பெறுகிறார். இந்த 8ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க. விபரீத ராஜயோகம்னா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நினைத்தே பார்க்கக்கூடிய அளவுக்கு புகழ், பேரு, வளர்ச்சி எல்லாமே டக்கு டக்குன்னு வருங்க. இப்ப உங்க ராசிநாதன் புதனும் 8ஆம் இடத்துக்கு வர போறாரு. ஏன்னா 14ஆம் தேதி சூரியன் உச்ச சூரியனா இருக்கும் பட்சத்தில் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அந்த புகழின் தாக்கத்தை இப்பயே ஆரம்பிச்சிருவாரு. பதவி உயர்வு, புகழ், கௌரவம், புதிய அதாவது உங்களுக்கு சேர வேண்டிய இதெல்லாம் மற்றவங்களுக்கு போயிருக்கும் பாத்தீங்களா, அது உங்களை தேடி வருங்க. அந்த பதவி, புகழ் எல்லாம் உங்களை நோக்கி வரும் மாதம் இந்த மாதம். சோ இந்த மாதம் கன்னி ராசிகளுக்கு ஒரு புகழின் உச்சிக்கு போக வேண்டிய மாசமாகவும் இருக்கும். ஏன்னா சனியும் செவ்வாயும் அந்த இடத்தில் சங்கடங்கள், உங்கள் புகழின் உச்சிக்கு, உங்க புகழின் பெருமையெல்லாம் எது பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, அதையெல்லாம் மாற்றி புதன் அதை வலிமைப்படுத்தி, கொஞ்சம் மேன்மைப்படுத்தி, அதை பலப்படுத்திட்டு இருந்தார் இவ்வளவு நாளா. ஏன்னா கொஞ்சம் சங்கடங்கள், தொந்தரவுகள், என்னடா ஒன்றும் பிரச்சனையாவே இருக்கு, தொழில பிரச்சனை, ஒரு வேலை இடத்துல பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப் பிசினஸ்ல பிரச்சனை, ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண போனதுல பிரச்சனை எல்லாம் இருந்தபோது புதன் அங்க வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றங்களையும், கொஞ்சம் தடுமாற்றங்களையும் மாற்றி உங்கள் புகழை கொண்டு சென்றார். ஆனால் இந்த சித்திரை மாதம் அதனோட வளர்ச்சி பெருசா இருக்கும். ஏன்னா புதன் இங்க மறுபடியும் சூரியனோட உச்சம் பெறும்போது அதன் தன்மையை பலப்படுத்துவார். 8ஆம் இடத்தில் மறையும் போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு சேருங்க. ஏன்னா இந்த புதன் உங்களோட ராசிநாதன் யாரோட சேர்றாரோ அவரோட தன்மையை அப்படியே பலப்படுத்துவாருங்க. ஸோ 8ஆம் இடம் இருந்ததுனால உங்களுக்கு வர வேண்டிய கௌரவ பொறுப்பு, புகழ், பேரு எல்லாமே உங்களை சாதகமா பண்ணி கொடுத்துருவாருங்க. ஸோ கன்னிராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா ஒரு குழப்பனையும் மந்த நிலைமையில இருந்ததெல்லாம் மாற்றி ஒரு வெற்றி, அதாவது நீங்க எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும், அதாவது அவர்தான் உங்களுக்கு 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. சோ சுக்கிரனும் இந்த 18ஆம் தேதி சித்திரை மாதத்துல
உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல வந்து ஆட்சி பெற்று பலம் பெற்று வரும்போது, இப்போ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க. அது வந்து கடனும் வாங்குவீங்கன்னா, அந்த கடன்லாம் எப்படி ஆகும்னா, உங்க வீட்ல ஒரு விசேஷம் பண்றதுக்கு, ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு, அதன் மூலியமா உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ கன்னி ராசிக்கு இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே வெற்றி, புகழ், உச்சம். ஏன்னா சூரியன் உச்சம் பெறும்போது, நீங்களும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்தில் வரும்போது, நீண்ட நாளாக அதாவது திருமண தடைகள், திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, கல்யாண பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்குன்னா, அதுக்கான சாதகமான சூழ்நிலை உண்டாகும். அதுக்கான ஏற்பாடுகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய அமைப்பு. ஸோ 9ஆம் இடத்துல சுக்கிரன் அங்கிருந்து 7ஆம் பார்வையா அவரோட 3ஆம் வீட்டை பார்க்கும்போது, ஸோ உங்களோட அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மாறும். ஏன்னா உங்களோட 3ஆம் இடம் வந்து செவ்வாயோட வீடு தான். ஸோ நீங்க வேலைக்காக, உங்களோட தொழிலுக்காக, அதாவது ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்கன்னா, அது பாசிட்டிவா வரும். அதுவும் அதிக சம்பளத்துக்கு வருங்க. அதுதாங்க முக்கியம். அதுவும் இல்லாம அரசு துறை எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இல்ல அரசு துறையில அட்டன் பண்ணிட்டு அதுக்கான வேலை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து அந்த வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம், நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. உயர் பதவி, அதிக சம்பளம், அதிக பொருளாதாரத்தில் பிசினஸ் டெவலப் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது தெளிவாக தெரியுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லையா நினைப்பீங்க பாத்தீங்களா? அந்த பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த உச்ச சூரியன் சித்திரை மாதத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் புதன் மற்றும் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது பொருளாதார வசதி, பேரு, பதவி, புகழ், விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று இந்த மாதம். உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.